ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20யோட வார்ம் அப் மேட்சஸ் நடக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் நமீபியாவுக்கும் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த வென்யூ எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியும். நமீபியாவில் யார் இப்போதைக்கு ஃபார்மில் இருந்திருக்கிறாங்க, யார் வருவாங்க, அதே மாதிரி இந்த மேட்ச் ஆனது எப்படி போகும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த குயின் பார்க் ஓவல் ஸ்டேடியத்தை பொறுத்தவரை இந்த ஸ்டேடியம் மேக்சிமம் பவுலினுக்கு சப்போர்ட் அதிகமாக ஆயிருக்கு. பேட்டினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு. இப்போ நல்லா டாமினேட் பண்ற டீமா இந்த ஆஸ்திரேலியா மாதிரியான டீம் இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மியான ரன்ல அவுட் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன் கூட நடக்கும். ஒருவேளை ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இடையே T20 மேட்சஸ் நடக்கல. ஒரே ஒரு ஒன் டேல இவங்க ஆஸ்திரேலியா பெருசா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அங்க நடந்த மேட்சஸ்ல 9 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 4, செகண்ட் வின் பண்ணவங்க 4, ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட் ஆயிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் 150க்கு கீழே பாத்தீங்கன்னா 7 மேட்ச் ஸ்கோர் ஆயிருச்சு. 9 மேட்ச்ல ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 150க்கு மேல ஸ்கோர் ஆயிருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோரு. அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் பொறுத்தவரை, டொமஸ்டிக் மேட்சஸ்ல அங்க பொறுத்தவரை அங்க உள்ள வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மூலமா விளையாண்ட மேட்ச்ல 200 அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் பிளே பண்ணும்போது இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் ஹை ஸ்கோரா இருந்திருக்கு. லோ ஸ்கோர்ல சிம்பாப்வே விஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்சை ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ நமீபியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போது மேபி அந்த ஸ்கோர் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி ஒருவேளை ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அந்த ஸ்கோர் கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா நமீபியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஹெட்டு அதே மாதிரி மேக்ஸ்வெல்ல தான் விசியில் அதிகமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இது ஒன் சைடாக தான் இந்த மேட்ச் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா மார்னிங்கில் இங்கே நம்ம டயத்துக்கு நடக்குது. மேக்ஸிமம் இவங்க தான் டாமினேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா பிளேயரை பற்றி எதுவும் பெருசாக பேச போகிறதில்ல. ஏன்னா இப்போ ஹெட்டு, கம்மின்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்குலாம் இந்த மேட்ச் முதல்ல ப்ளே பண்ணுவாங்களான்னாலே ஒரு டவுட்டு தான். ஏன்னா அவங்க இப்போ தான் ஒரு மேட்ச் சீரீஸ் வின் பண்ணிட்டு வராங்க. கம்மின்ஸை பொறுத்தவரை லாஸ் ஆகிட்டும் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ தான் அடுத்து வர குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்க்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள உடனே இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு எட்டு வர மாட்டாங்க. மேபி யாராவது ஒருத்தங்களை வேணா ஸ்டார் கம்மின்ஸில் எட்டு வரலாம், இல்லைனா ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஹெட்டுக்கும் மேபி ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஹெட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்ட்டு ஒரு பவுலிங் பேட்டினுக்கு ஹெட் ஆனால் கூட ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. இப்போ நமீபியா பிளேயர்ஸில் யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் டீம் ரெடி பண்ணுங்கள். நமீபியா வின் ஆகிற மாதிரி நீங்கள் எடுக்கிறனாலும் சரி, இல்லை நமீபியாவில் என்ன பிளேயர்ஸை பிக் பண்ணால் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட ட்ரீம் டீமுக்கு வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கிற இந்த கோட்ஸி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 48, 78 அடிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஒரு 732 ரன்ஸ் T20ல அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் உள்ள வர ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச்லையும் இருக்கு. அது மாதிரி இவர் லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அப்படி இவர் பண்ண ஃபெயிலியர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதே கேட்டகரியில் லோ பெர்சன்ட்ல இருந்தால் இவர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இவர் மேக்சிமம் பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பவுலிங்லையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அப்படி பேட்டிங்கில் கோட்டை விட்டாருன்னா பவுலிங்கில் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து அந்த ட்ரீம் டீமுக்கு நிறைய டைம் வருவார். ஸோ நீங்கள் ஒரு மஸ்ட் பிக்காக கூட இவரை எடுத்துடலாம். அடுத்து டேவிட் வைஸ் 4 ஓவர் பவுலிங் போட்டு பேட்டிங் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். இவர் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். இவர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் அடிச்சிருக்கிறாரு T20, T10 அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் சப்போர்ட் ஆகிற இடத்துல இவர் ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் நல்லா பவுலிங் பண்ணதுனால இப்போ சீனியர் ஸ்குவாடில் இவரையும் ஒருத்தரையும் கொண்டு வந்துட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் இவர் கொஞ்சம் நல்லா போட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்காங்கோ இவரும் அதே மாதிரி இந்த லுங்காமினி இவரும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா பவுலிங் போடுவாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் இவர் நல்லா போட்டு ட்ரீம் டீம் வந்திருக்கிறாரு இந்த சிக்காங்கோங்கிறவங்க. இந்த 2 பேர்ல சப்போஸ் யாராவது ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரேசல் இவர் வருவாங்க. ஸோ இந்த நமீபியாவில் இருந்து யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டானா இவர் வர வாய்ப்பு இருக்கு.
ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா பேட்டிங் பண்ணாருன்னா இவருக்கும் அதே கேட்டகரி தான். அடுத்து இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவர் ஒன்று வருவார். ஸோ ஒரு 4 to 3 பேர் மேக்சிமம் 3 பேர் இதுல இருந்து வருவாங்க. நீங்க வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்றீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் மாதிரி ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் யார் வருவாங்கலாம் பிளேயிங் பண்ண தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்து நீங்கள் டீமில் இது பண்ணுங்க. மேலும் நம்ம வந்து சேனலில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வீடியோ மட்டும் போதுமா, இல்லை நம்ம டீம் மேக்கிங் மெத்தட் வச்சு அதில் நாங்கள் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த வீடியோ போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு மேலும் வீடியோக்கள் நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.